2023 ரிலீஸ் ஆன டாப் 10 தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் மூவி படத்தை பற்றி பார்க்கலாம். அதில் 10வது இடத்துல இருக்குது மாமன்னன். இந்த படம் வடிவேல் ஒரு டிஃப்ரெண்ட் ரோலில் நடிக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு செம்மையாக ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கலரிஸ்னே சொல்லலாம். அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணிச்சுன்னு கேட்டிங்கன்னா 100% ஃபுல்ஃபில் பண்ணிச்சு. வடிவேல் ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னலில் பார்த்தோம். அதனால் இந்த படத்துக்கு 10வது இடத்துல கொடுக்கலாம். அதுக்கப்புறம் விடுதலை சூரி அப்புறம் வெற்றிமாறன்ற கூட்டணியில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு வந்துச்சு. இந்த படமும் ஒரு கிரிட்டிக்கலாக ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம். இதில் விஜய் சேதுபதி ஒரு நல்ல ரோல் பண்ணியிருந்தார். இந்த படம் நம்ம இதில் 9வது இடத்த பிடிச்சிருக்கு. அடுத்தது போர்த்தொழில். இது ஒரு ராட்சசன் மாதிரி ஒரு ஃபிலிம்னு ட்ரை பண்ணி ஆனால் செம்மையாகவே இருந்துச்சு. தியேட்டரில் நிறையா பேர் மிஸ் பண்ணி ஓடிடியில் பார்த்தாங்க. இந்த படம் சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த படம் 8வது இடத்துக்கு கொடுக்கலாம். அடுத்து ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸ். இந்த படம் ஜிகிர்தண்டாவுடைய பார்ட் 2 மாதிரி டபுள் எக்ஸ்ன்னு விட்றாங்க. ஆனால் இந்த படம் செம்மையாக தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லலாம். எல்லா படத்துலையும் நம்ம எஸ்ஜெஸ் கொண்டாடினோம். இந்த படத்தை லாரன்ஸை கொண்டாடணும். இந்த படம் நம்ம இதில் 7வது இடம். நெக்ஸ்ட்டு சித்தா படம் கொண்டாடாத ஆளே இல்லைன்னே சொல்லலாம். லியோ படத்துக்கு கூட ரிலீஸ் ஆகியிருந்தாலும் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனே இருந்துச்சு. இந்த படம் செம்மையாகவே ஓடிச்சு. சித்தா நம்ம இடத்துல 6வது இடத்த பிடிச்சிருக்கு. சித்தா தியேட்டரிக்கலாக சூப்பர். அடுத்து ஆர்க் ஆண்டனி ஆதிக் ரவிச்சந்தர் இயக்கத்தில் செம்மையான ஒரு டைம் ட்ராவல் ஜேர்னல் மூவி. இந்த படமும் கிரிட்டிக்கலாக சூப்பராகவே இருந்துச்சுன்னா சொல்லலாம். ஓடிடியில் எப்படி போச்சுன்னு தெரியல. ஆனால் இந்த படம் செம்மையாகவே இருந்துச்சு. இந்த படம் நம்பர் ரேட்டிங்கில் 5வது இடத்த பிடிச்சிருக்கு. அடுத்து மாவீரன் பிரின்ஸ்னு ஒரு பிளாஃபை கொடுத்துட்டு மாவீரன் அவன் சூப்பராகவே ஜொலிச்சிருக்காரு. ஃபேண்டசி மூவி. இந்த படமும் ஒரு செம்மையான மூவி. இந்த படம் ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம் தியேட்டரில். இந்த படம் கண்டிப்பாக 4வது இடத்த பிடிச்சிருக்கு. சூப்பரான படம் இந்த மாவீரன். அடுத்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட வந்த படம் தான் லியோ. எல்லா தரப்பு ஆடியன்ஸும் ஃபுல்ஃபில் பண்ணிச்சுன்னு கேட்டிங்கன்னா சில ஆடியன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கலாம், சில ஆடியன்ஸை ஃபுல்ஃபில் ஆனால் கடைசியில் நல்ல கலெக்ஷனை சொல்லலாம். இந்த படம் ஒரு நல்ல தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸு. இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் 3வது இடத்த கொடுக்கலாம். அடுத்து ஜெயிலர் ஒரு செம்மையான மாசான கிளாஸான படம்னே சொல்லலாம். சூப்பர் ஸ்டார் நடந்து வந்தால் ஒரு பிஜிஎம்மு, பறந்து வந்தால் ஒரு பிஜிஎம்னு போட்டு சும்மா அனிருத் தெறிக்க விட்டார். நெல்சனுக்கு ஒரு செம்மையான கம்பேக்னு இந்த மூவின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு நம்மளுடைய ஷார்ட் அண்ட் ஸ்வீட் சார்பாக 2வது இடத்த கொடுக்கலாம். ஜெயிலர் டாப்பர். நம்பர் 1 துணிவுன்னு சொல்லலாம். ஏன்னா போன பொங்கலுக்கு கிளாஸில் விட்டாலும் மாதம் வந்துச்சு இந்த துணிவு. இந்த துணிவோடைய வரவேற்பு அமோகம்னே சொல்லலாம். எல்லா தரப்பு ஆடியன்ஸும் இந்த படம் ரொம்ப ஃபுல்ஃபில் பண்ணிச்சு. பேங்க் ராபராக இப்போ நடந்திருக்க பேங்க் ராபரை மையப்படுத்தி இந்த படம் எடுத்திருந்தாங்க. ஒரு செம்மையான ஸ்பெஷல். இது டாப் 1ல் இருக்குது. இது எல்லாமே கிரிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்த வீடியோவில் டாப் 10 படத்தை பற்றி பார்க்கலாம்.